ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என் பெயர் இலக்கியா. எனக்கு வயது 24. எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகின்றன. என் கணவர் வெளிநாட்டு வேலைக்குச் செல்வதற்கு முன்பு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள எங்கள் இல்லத்தில் என்னை விட்டுவிட்டுச் சென்றார். பக்கத்து வீட்டுக்காரரும் எனக்கு கொழுந்தன் முறை வருபவருமான பிரசாந்தை என்னை நன்றாக பார்த்து கொள்ளச் சொல்லி அவர்தான் பொறுப்பிட்டுச் சென்றார். பிரசாந்துக்கு வயது 25, இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வீட்டில் இருப்பவன். அவன் தன் உடலை ஜிம்முக்குச் சென்று மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வான். என் கணவர் வெளிநாடு சென்ற பிறகு வீட்டில் நான் தனியாக இருப்பதை பார்த்து பிரசாந்த் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவான். நாங்கள் இருவரும் சேர்ந்து தொலைக்காட்சி பார்ப்பது, பேசுவது என்று நேரத்தை செலவிடத் தொடங்கினோம். நாளுக்கு நாள் எங்களுக்கிடையேயான ஆன்மாவின் நெருக்கம் அதிகரித்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அந்த சந்தர்ப்பம் என் மனதில் ஒருவித தவிப்பையும் சொல்ல முடியாத கலக்கத்தையும் உருவாக்கியது. அதுவரை அவன் மீது இல்லாத ஒரு தூய்மையான ஈர்ப்பு அந்த ஒரு நொடியில் எனக்குள் துளிர்விட்டது. இது சரியா தவறா என்று என் புத்திக்கு எட்டவில்லை என்றாலும் அந்த சம்பவத்திற்குப் பிறகு என் மனம் முழுவதும் அவனுடைய உருவமே நிறைந்திருந்தது. மறுநாளும் அவன் வழக்கம்போல் என் வீட்டிற்கு வந்தான். நான் மொபைலில் குழந்தைகளின் புகைப்படத்தை பார்த்துக்கொண்டு கண்கள் கலங்கி நின்றேன். அதை பார்த்து அவன் என்னிடம், "ஏன் இப்படி வருத்தப்படுகிறீர்கள்?" என்று கேட்டான். அதற்கு நான், "எனக்கு குழந்தை என்றால் ரொம்ப இஷ்டம் தம்பி, ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கடவுள் கொடுக்கலையே" என்று அழுது கொண்டே கூறினேன். அதை கேட்டதும் அவன் மனம் உருகி, "கவலைப்படாதீங்க, உங்களை பார்த்துக்கொள்ள நான்தான் இருக்கேனே" என்றான். நான் அவனை ஒரு கணம் முறைத்து பார்த்தேன். உடனே அவன் சுதாரித்துக் கொண்டு, "ஐயோ, தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன தம்பி மாதிரிதானேன்னு சொன்னேன்" என்று சமாளித்தான். அதை கேட்டு நான் மெதுவா புன்னகைத்தேன். ஆனால் அந்த சின்னச் சம்பவத்திற்குப் பிறகு நான் அவனை ஒரு தனிப்பட்ட பாசத்தோடு பார்க்கத் தொடங்கினேன். சில நாட்கள் கழித்து அவன் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது, "ஏன் மருத்துவரிடம் சென்று பார்க்கக்கூடாது?" என்று கேட்டான். அதற்கு நான், "அவருக்கு பணமும் வேலையும் மட்டும்தான் முக்கியம், அவருக்கு குடும்பம் மேல ஓட்டமும் நாட்டம் இல்லை" என்று என் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டேன். அவர்தான் என்னை சமாதானப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல பேருந்தில் ஏறினோம். பஸ்ஸில் பயங்கர கூட்ட நெரிசல் இருந்தது. கூட்டத்தின் தள்ளுமுள்ளால் அவன் எனக்கு மிக அருகில் நெருங்கி நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த பயணம் இருவருக்குள்ளும் ஒருவித தவிப்பை ஏற்படுத்தியது. மருத்துவமனையில் சோதனைகள் முடிந்ததும் எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை என்றும் என் கணவருக்குத்தான் மருத்துவ சிகிச்சை தேவை என்றும் மருத்துவர் தெரிவித்தார். அந்த செய்தி எனக்கு அளவில்லாத நிம்மதியை கொடுத்தது. மருத்துவமனையிலிருந்து திரும்பும் போதும் பஸ்ஸில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்க இந்த முறை நான் வேண்டுமென்றே அவன் அருகில் வந்து நெருங்கி நின்றேன். அந்த செயல் எங்கள் மனசுல ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்தியது. வீட்டுக்கு திரும்பியதும் நான் அவனை அழைத்து ஒரு அன்பான பரிசாக தோட்டத்தில் விளைந்த மாம்பழங்களை காட்டி மகிழ்ந்தேன். அன்று முதல் அவன் தினமும் காலையிலேயே என் வீட்டுக்கு வரத் தொடங்கினான். வீட்டை சுத்தம் செய்வது, குழாய்களை சரி செய்வது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என அனைத்து வேலைகளையும் அவன் பார்த்து கொண்டான். எனக்கு பிடித்தமான பணியாரம், பழங்கள் ஆகியவற்றை அன்போடு வாங்கித் தருவான். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முழுமையான ஆதரவாக மாறினோம். "உன்னை மாதிரி ஒரு தம்பியைப் பெற நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பிரசாந்த்" என்று நான் அவனிடம் உருக்கமாகச் சொல்வேன். இரவு நேரங்களில் பேசும்போது என் கவலைகளை அவன் தன் தாயைப் போல கேட்பான். அந்த பாசம் நாளடைவில் எல்லையை மீறிச் செல்வதை நானும் உணர்ந்தேன். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தபோது வெளிநாட்டிலிருந்த என் கணவர் ஊருக்கு திரும்புவதாக செய்தி வந்தது. அந்த செய்தி கேட்டதுமே என் முகம் வாடிப்போனது. எங்கள் நிம்மதியான உலகில் ஒரு மெல்லிய சோகம் கவியத் தொடங்கியது. என் கணவர் ஊருக்கு திரும்பினார். பல மாதங்களுக்குப் பிறகு அவரை பார்த்தோம். வெளிநாட்டு வேலை அவரை மிகவும் மாற்றியிருந்தது. அவர் வந்ததும் எங்களை சுற்றியிருந்த சூழல் மாறியது. நான் பிரசாந்தை தனியாக சந்திக்கும் நேரம் குறைந்தது. அது மட்டுமின்றி அவர் பிரசாந்தை ஊருக்கு வெளியே வேறு ஒரு நல்ல வேலைக்குச் சென்றுவிடச் சொல்லி பரிந்துரைத்தார். அவனுக்கு வேலை கிடைப்பதில் எனக்கு சந்தோஷம் என்றாலும் அவனை பிரிய மனம் இல்லாமல் தவித்தேன். ஒரு நாள் நள்ளிரவில் திடீரென்று என் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தால் அங்கே பிரசாந்த் நின்றிருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. "உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது பிரசாந்த்" என்று அவன் சொல்ல வரவில்லை. நான் தான் அவனிடம் செல்ல வேண்டும் என்று தோன்றியது. என் கணவரிடம் பேசிவிட்டேன். அவரிடம் எனக்கு மனநிறைவு இல்லை, எனக்கு உன் பாசம்தான் தேவை என்று கூறி நான் அவனிடம் கண் கலங்கினேன். அந்த இரவில் நாங்கள் நெடுநேரம் பேசித் தீர்த்தோம். அந்த நாள் எங்கள் இருவர் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத வண்ணம் பிரசாந்த் ஊரை விட்டு வேலைக்காக புறப்பட்டுச் சென்றான். ஊரை விட்டு வெளியேறி 3 வருடங்கள் ஓடிவிட்டன.
பெரிய அளவில் சம்பாதிக்கவில்லை என்றாலும் அவன் சொந்த காலில் நிற்கும் தைரியம் அவனுக்கு வந்தது. ஆனாலும் அந்த பழைய வீடும் அவனுடன் கழித்த நாட்களும் என் நினைவை விட்டு அகலவே இல்லை. நீ திரும்பி வந்ததும் நாம் எங்களின் அன்பை புரிந்து கொள்வோம் என்று நான் அவனிடம் சொன்ன அந்த வார்த்தைதான் அவனை இவ்வளவு காலம் உயிர்ப்புடன் வைத்திருந்தது. ஒரு நாள் ஊரிலிருந்து போன் வந்தது. என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் உடனே வருமாறும் தகவல் கிடைத்தது. நான் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தேன். இதற்கிடையில் பிரசாந்தும் ஊருக்கு திரும்பினான். பல வருடங்களுக்குப் பிறகு ஊருக்குள் நுழைந்த அவனை நான் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அந்த பழைய பாசமான அணைப்பு அங்கே கிடைக்கவில்லை. காலம் எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தியிருந்தது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். பெரிய ஆபத்து எதுவும் இல்லை என்று டாக்டர் கூறிவிட்டார். மருத்துவமனை வராண்டாவில் நானும் பிரசாந்தும் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தோம். அப்போது நான் அவனை பார்த்து மெதுவாக கூறினேன், பிரசாந்த், என்னை மன்னித்துவிடு. நீ எனக்கு தனிமையில் ஒரு தூணாக இருந்தாய். ஆனால் அந்த பாசம் எப்போது எல்லையை தாண்டிச் சென்றது என்று எனக்கு புரியவில்லை என்றேன். அவன் தன் தலையை குனிந்து கொண்டான். பிறகு நான் உறுதியாக சொன்னேன், நம்மால் இனி பழையபடி இருக்க முடியாது பிரசாந்த். நீ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மனிதர்தான். ஆனால் அந்த பாசத்திற்கு ஒரு சரியான வரையறை வேண்டும். இல்லையென்றால் அது இன்னொருவரின் வாழ்க்கையை காயப்படுத்திவிடும் என்றேன். நான் சொன்னதின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. அது அவனுக்கு மிகப்பெரிய மன அமைதியை தந்தது. சில நாட்களில் என் கணவர் நலம் பெற்று வீடு திரும்பினார். பிரசாந்தும் மீண்டும் தன் வேலைக்காக ஊரை விட்டு புறப்படத் தயாரானான். அவன் புறப்படுவதற்கு முன்பு நான் அவனிடம் ஒரு சிறிய துணிப்பையை தந்தேன். இது என்ன என்று கேட்டான். நம்ம தோட்டத்து மிளகாய் விதைகள். நீ இருக்கிற இடத்தில் தோட்டம் போடு என்றேன். அவன் அந்த பையை வாங்கிக் கொண்டு எனக்கு நன்றி கூறினான். என்னை பக்குவப்படுத்தியதற்கு நன்றி அண்ணி என்று சொன்னான். அதற்கு நான் சிரித்துக்கொண்டே, நீதான் உன்னை மாற்றிக்கொண்டாய் பிரசாந்த், நான் ஒரு நிமித்தம் மட்டும்தான் என்றேன். பேருந்து கிளம்பியது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவனும் என் கணவரும் வாசலில் நின்றிருந்தனர். இந்த முறை என் மனம் உடைந்து போகவில்லை, மாறாக ஒரு தெளிவு பிறந்தது. நகரத்திற்கு திரும்பியதும் அவன் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அதன் பின்புறம் அந்த மிளகாய் விதைகளை விதைத்தான். சில வாரங்களில் பச்சை செடிகள் முளைத்து வெளியே வந்தன. அதை பார்த்தபோது அவன் என்னை நினைப்பான். ஆனால் அந்த நினைவு இப்போது அவனை முன்னோக்கித் தள்ளியதே தவிர பின்னோக்கி இழுக்கவில்லை. பல வருடங்களுக்குப் பிறகு அவனும் தன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினான். ஒரு பெண்ணை சந்தித்தான். தன் கடந்த காலத்தை அவளிடம் மறைக்காமல் தான் கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் அவளிடம் கூறினான். ஒருவருடைய தனிமையை நிரப்புவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மதிப்பதற்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம்தான் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம நான் ஒருமுறை வாழ்ந்தேன். இனி அப்படி வாழ விரும்பல என்று அவன் சொன்னதாக அறிந்து கொண்டேன். அன்று முதல் அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக மாறியது. வேலை வளர்ந்தது, அவனுடைய வீட்டுத் தோட்டம் வளர்ந்தது, அவனுடைய மனதிற்குள்ளும் ஒரு ஆழ்ந்த அமைதி வளர்ந்தது. சில காலம் கழித்து நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் ஒரே ஒரு வரிதான் எழுதியிருந்தேன், நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையை நீ முழுசா வாழணும். அதுதான் எனக்கு இப்போ வேண்டிய ஒரே விஷயம். அந்த கடிதத்தை படித்துவிட்டு அவனும் நீண்ட நேரம் அமைதியாக இருந்திருப்பான். சில உறவுகளுக்கு வார்த்தைகளால் பெயரிட முடியாது. சில உறவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். அது தோல்வி அல்ல. சில நேரங்களில் ஒருவரை உண்மையாக நேசிப்பதன் அர்த்தம் அவரை நமக்காக சொந்தமாக்கிக் கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையை அவர்களுக்கே முழுமையாக திருப்பித் தருவதுதான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டதைப் போல நானும் உணர்ந்து கொண்டேன்.